ஒரு பொண்ணும் போச்சா? பிள்ளைகளை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை இருந்தேன். எப்படி ஊருக்கு போகிறேன்னு தெரியல. போட்டு விடுங்க. அண்ணா அண்ணிட்ட ஃபோன் போட்டு சொல்ல வேண்டியதானே இப்படி ஆகி போச்சுன்னு. நம்ப மாட்டேன். இது மாதிரி போய் சொல்லி நிறைய டைம் கொடுத்துருக்கேன். நம்ப மாட்டேன். ஹலோ, நான் செல்லப்பாண்டி பேசுறேங்க. அண்ணன் ஊருக்கு கிளம்பிட்டாரு. வழியில பிக் பாக்கெட் எவனோ அடிச்சிட்டான். அப்படி சொல்ல சொன்னானா? குடிகாரப்பே. ஏங்க குடிக்கலாம் இல்லைங்க. இதுக்கு மேல இவனை நான் என்னதான் பண்றது? ஏங்க நான் அவர் ஏதாவது சொல்லி பஸ் ஏற்றி விடுறேன். அங்க வந்தா எதுவும் திட்டிடாதீங்க. சரி. குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப சீரியஸாக இருக்கான். டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனேன், எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதான் நீங்கள் சொன்ன மாதிரி சொல்லிட்டேன். போதுமா? இப்ப அவன் எப்படி அலர் அடிச்சுட்டு ஓடி வரான்னு மட்டும் பாருங்க. உங்க அப்பா அவனை பார்க்க ஓடி வருவான்டா. வந்தவனே நீ தான் அவனை வதைக்கிற, சரியா? அப்பாடா செல்லம். வா 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 வா, மாமா உனக்கு ட்ரெயின் காமிக்கிறேன், வா. Vino. Sorry, Vino. தயவு செய்து என்ன மன்னிச்சிட வேணும். ப்ளீஸ் வேணும். எல்லாமே என் தப்பு தான் வேணும். தயவு செய்து என்ன மன்னிச்சிட வேணும். ப்ளீஸ் வேணும். என்னால் தானே நீ இவ்வளோ கஷ்டப்படுற. உண்மையிலே நீ இல்லாம என்னால் இனிமேல் இருக்க முடியாது வேணும். Ha 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 ha!
உண்மையிலேயே டேய் நில்றா. வீட்டுக்குள்ள கால் எடுத்துச்ச மரியாதை கெட்டு போயிடும். உண்மையிலே சொல்கிறேன். வேணாம் ஜாமி, நீ எதுவும் சொல்ல வேணாம், நானும் உன்னை எதுவும் கேட்கல. எங்கேயாவது போய் செத்து தோல. எனக்கு கவலை இல்லை, வீட்டு பக்கம் வராத. பிள்ளைங்க எப்படி வளர்த்தாளாக்குன்னு எனக்கு தெரியுயா. ஊருக்கு கிளம்புறப்ப பணத்தில் தான் கிளம்புனேன். பஸ் ஸ்டாண்ட் வந்து கேட்கலான்னு பார்க்கேன், பார்த்தா என்ன போய் பாக்கெட் போயிட்டான். இங்கே பாரு, இங்கே பேக்க பாரு. யோ, உன்னை கட்டின நாள்லேருந்து ஒரு நாளாவது நிம்மதியாக இருக்க விட்டுருக்கியாயா? நான் ஒரு ஆளாக சம்பாரிச்சு இந்த பிள்ளைங்களை வளர்ப்பேனா இல்லை நீ ஊர் புறாங்க வச்சு கடன் நடப்பேனாயா? போதும் ஜாமி, உன் கூட நான் வாழ்ந்து கிழிச்சதெல்லாம் போதும். நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. சத்தியமாக சொல்கிறேன், இனிமேல் குடிக்கூடாது தான் நான் மெட்டஸ் இருக்கலாம்னு. சத்தியமா உனக்குலாம் வாயில சொன்ன புரியாதுடா. நீ இந்த என் உயிரை ஏன்டா அப்படி எடுக்கிற? நீ நாசமா போக வேண்டியதானே? என் மூஞ்சில மொழிக்க எங்க போய் செத்து தொலை. நீ எல்லாம் இல்ல, நீ யார் அழுத? போயா, இங்க இருந்து வெளியில போயா, போயா. யோ, உன் சத்தியத்தை நம்பி நம்பிதாயா நான் இப்படி நாசமா போனேன். இனிமே மூஞ்சில முழிக்காத நீ. சை. என்ன யார் உன் கூட அதிக வருஷமா பழகுறான்னு சொல்லு. சோகுணா, யாரும் கூட அதிக பாசமாக பழகிருக்கேன்னு சொல்லு. ம், அப்படி என்னத்தடா பாசமா பழகிட்ட? ஆ, அப்படி என்ன பாசமா பழகிட்ட? அவளுக்காக நான் மீசெல்லாம் எடுத்திருக்கேன். மீசை எடுத்தியா? ம், மீசை எதுக்குடா எடுத்த? ம், மீசை எதுக்கு எடுப்பாங்க? டேய், மீசை எதுக்குடா எடுத்த? ம், மீசை எதுக்கு எடுப்பாங்க? டேய், மீசை எதுக்குடா எடுத்த? டேய், உன்னை சும்மா விட மாட்டேன். டேய், டேய், விடுடா. சும்மா விட மாட்டேன். டேய், நானே அவளுக்கு தாடி எடுத்துட்டு இருக்கேன். நீ மீசை எடுக்கற. ஏன் இப்படி சண்டை போடுறீங்க தேவையில்லாம? சொல்லல. உனக்கு வேற மீசையா பிரச்சனை? அவக்கா மீசை இல்லடா, என்ன வேணா எடுப்பா. பசங்க பொண்ணு அழைச்சிட்டு ரூம்ல வந்து கூத்தடிச்சிட்டு இருக்காங்க. மீசை வேணா நான் வளர்த்துக்கிறேன். என்ன பிரச்சனை? இப்பவே ரூமை காலி பண்றீங்க. இனிமேல் இந்த ஏரியாவில் உங்களை பார்த்தேன் தொலைச்சு போடுவேன், தொலைச்சு. டேய், ஏன்டா இதுக்கு போய் எழுதிட்டு இருக்க? சொல்லுங்கண்ணே. சரி, ரூமுக்கு வாங்க. ஓகே. யாரா? சரவணண்ணா. ஏன்டா அறிவிலையாடா உனக்கு? நம்மளுக்கே இடம் இல்லாம இருக்கும், இதுல அந்த ஆள் வந்து என்ன பண்ண போறாங்க? எவ்வளோ சமாளிச்சிட்டோம், சமாளிக்க முடியுமா? பாவண்டா. பாவமா, அதெல்லாம் திருத்த முடியாது.
ஹலோ, திடீர்னு ரூம் காலி பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். அதான் என்ன பண்ணுறேன்னு தெரில. என் ரூம் பற்றி தான் உனக்கே நல்லா தெரியும்ல. வேற எங்கேயாவது ட்ரை பண்ணு மச்சான். தப்பா எடுத்துக்காதடா. சாரிடா. சரி விடு, நான் பார்த்துக்கிறேன். சொல்லுதில்ல பாண்டே. சுப்பு, ஒன்றும் இல்லை, ரூம் காலி பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். அதான் எங்கே போகிறதுன்னு தெரில. ஏய், எனக்கே ரூம்ல 1008 பிரச்சனை. நானே வேற ரூம் பார்க்கல நினைக்கிறேன். அது நீ வேறயா? தப்பா எடுத்துக்காதடா. எப்படியோ ஒரு வழியா செல்லப்பாண்டி அந்த கதையை எழுதி முடிச்சு படமாகவும் எடுத்துட்டான். அதான் இந்த கனவு படம்.